நீலகிரி, கோயம்புத்தூர் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய பாஜக கோரிக்கை விடுத்து ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாஜக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்ன குறிப்பிட்டு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில உயிரிழந்தார். அந்த உடல் மீட்கப்பட்டு தற்போது அவருடைய சொந்த கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நேற்றைக்கு. இது தொடர்பான 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டைங்கிறது ஒரு புறம் நடந்து வருகிறது. இந்த சூழல்ல அவர் எழுதியதாக ஒரு கடிதம் வெளியானது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதமும் அதோடு அவருடைய மருமகனுக்கான எழுதப்பட்ட கடிதமாகவும் 2 கடிதங்கள் வெளியானது. அந்த கடிதத்துல 89 லட்சம் ரூபாயை ரூபி மனோகரனுக்கு தேர்தல் செலவுக்காக KV தங்கபாலு மற்றும் ரூபி மனோகரனுக்காக கொடுத்ததாகவும் அந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில திருநெல்வேலி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தங்கேஸ்வரன் அப்படிங்கிறவர் தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். 89 லட்சம் ரூபாய் தேர்தலுக்காக செலவழித்ததாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய மரண வாக்குமூலமாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி 89 லட்சம் ரூபாய் தேர்தல் செலவிற்காகவும் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது தெளிவாகிறது. எனவே அவர் தேர்தல் செல்லாது, அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றால் செல்லாது என அறிவிக்க வேண்டும். ராபர்ட் புரூஸினுடைய அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை திருநெல்வேலி தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருமான கார்த்திகேயனுக்கு அந்த புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அவர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய மரணம் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர் இவ்வாறு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.